தங்கம் என்பது ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று வகைப்படுத்தி அதனை கொள்முதல் செய்வதற்கு தமிழக மருத்துவ சேவை கழகம் செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அதனை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுத்த முடியுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த மருந்துகள் வாங்கும் அந்த நீங்க தொகைக்கு என்ன செய்வீர்கள்? மக்களுக்கு மருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்பதையும் தெரிவிக்க கடமை. மக்கள் நலத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் நம்ம அறிவித்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் எந்த துறை இதை வந்து அமல்படுத்தணும், எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் நடந்தது. முன்னாடி தாலிக்கு தங்கம் அந்த திட்டம் இருக்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி சமூக நலத்துறை பண்ணாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது பிறந்த குழந்தை பிறந்தவுடன் அரசு மருத்துவமனைகளில் இந்த பிரசவங்களில் ஊக்குவிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடந்த காலங்களில் படிப்படியாக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற இந்த பிரசவம் நடக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செலவு அதிகமாக இருக்குது. அதனால் அரசு மருத்துவமனையில் நம்ம அனைத்து வசதிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தரமான சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். அவங்க மருத்துவ பயனாளிகளோட செலவை குறைக்கும் விதமாக அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கணும் அதை ஊக்குவிக்கும் பொருட்டு அவங்க குழந்தை நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறப்பே கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த பெட்டகம்லாம் கொடுத்துட்ருக்கோம், குழந்தைக்கு அந்த இந்த பேபி கிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே இதை கொடுக்கணுங்கிறது தான் நம்ம கருத்தெல்லாம் கேட்டோம். கருத்து கேட்டப்ப அந்த டாக்டர்ஸ் மத்தியிலையும் நம்ம பேசினோம், ப்ளஸ் பொதுமக்கள்கிட்டையும் பேசினப்ப அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு டிசிஷன் வந்து தான் இந்த நம்ம மருத்துவத்துறை அந்த திட்டத்தை அமல்படுத்தணும். ப்ளஸ் இதை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு டிஎன்எம்எஸ்சி நம்ம வந்து அதுக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா அல்டிமேட்டாக என்னென்னா அந்த திட்டம் சிறப்பாக செயல்படணும், அதுதான் நோக்கம். கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு, இந்த மருத்துவத்துறை, டிஎன்எம்எஸ்சி இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். மாண்பு அமைச்சர் சொன்னதை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவீர்கள் என்று சொல்லவில்லை, எப்படி ப்ரொக்யூர்மெண்ட் என்று சொல்கின்றேன். அவர்களுடைய சர்வீஸ் கார்ப்பரேஷனுடைய ஆப்ஜெக்டை பார்க்கும் பொழுது ஒரே தான், டு பை ஆர் அதர்வைஸ் acquire all kinds of varieties of generic and patent medicines, drugs என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி இதுதான் கொள்முதல் செய்ய முடியும். நீங்க மெடிசன்ஸ் ட்ரக்ஸ் தான் வாங்க முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கு அதற்கான சட்ட ரீதியாக நம்முடைய சட்டம் மக்கள் நலத்துறை அமைச்சர் இல்ல நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க ஒரு டெக்னிக்கலா பேசுறீங்க. தேவைப்பட்டால் அது மெடிக்கல் சப்ளைஸ் கார்பரேஷனோட நம்ம ஆர்டிகல்ஸ் ஆஃப் மெமரண்டம் அதை அமெண்ட் பண்ணிக்கலாம். அமெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தும். அதாவது டிஎன்எம்எஸ்சி தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் கார்பரேஷன் இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்கா, தங்கம் வாங்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் ஒரு படிக்காத பாமர மக்கள் ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தங்கம் எப்படி வாங்கணும்னு தெரியும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் இதற்கான ஒரு டீம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக தரமான சுத்தமான அதற்கான என்ன நாங்கள் சொல்லியிருக்கோமோ, தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோமோ அது டிஎன்எம்எஸ்சி மூலமாக செய்வோம் என்ற முடிவை அனைவரும் துறை சார்ந்த அதிகாரம் சேர்ந்து ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சிறப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். தேவைப்பட்டால் நீங்கள் சொல்கிற அந்த டிஎன்எம்எஸ்சியில் அந்த திருத்தங்கள் தேவைப்பட்டால்